மேய்ப்பனின் குரல் ஊழியத்தின் மூலம் 1975 ஆண்டு முதல் கடந்த 47 ஆண்டுகளுக்கும் மேலாக நற்செய்தியை அறிவித்து கொண்டு வருகிறோம். 1976 ஆண்டு முதல் ஃபீபா வானொலி மூலம் 27 ஆண்டுகள் நற்செய்தி அறிவித்து வந்தோம். இப்பொழுது இந்த டிவி நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். மேய்ப்பனின் குரல் ஊழியத்தின் மூலம் நடைபெறும் ஊழியங்கள்: ஆவிக்குரிய புத்தகங்கள், ஆவிக்குரிய கூடுகைகள், குடும்ப முகாம்கள், ஒடிசா மேற்கு வங்காள பழங்குடி மக்கள் மத்தியில் மிஷனரி ஊழியங்கள், மாதந்தோறும் தமிழில் மேகசீனையும் ஆங்கில மொழியில் நியூஸ் லெட்டரையும் வெளியிடுகிறோம். தின தியானங்களை வாட்ஸ்அப்பில் பெற விரும்புவோர் திரையில் காணும் எண்களை தொடர்பு கொள்ளவும். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து ஒரு பெண்ணை குறித்து தியானிக்கலாம் என்று நினைத்தேன். அநேக நேரம் தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நன்மையும் தீமையும் பிறர் தர வாரா. அப்படின்னா என்னென்னா, நன்மையும் தீமையும் அடுத்தவங்க நமக்கு கொடுத்து வராதான், நம்மளே தேடிக்கொள்கிறோம் இல்லை? இங்கே ஒரு பெண், அவள் தேவனை உறுதியாக பற்றி கொண்டபடியினாலே, அவளிடத்திலே நல்ல குணங்கள் காணப்பட்டதுனால அவள் ஆசீர்வதிக்கப்படுகிறாள், அவள் உயர்த்தப்படுகிறாள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த பெண் தான் சூனேமியாள் என்ற பெண். இவளை குறித்து 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோம். அந்த 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது: பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும்போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜன பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். இவளுடைய பேர் குறிப்பிடப்படவில்லை. இவள் சூனேம் என்ற ஊரை சேர்ந்தவளானபடியினாலே இவளை சூனேமியாள் என்று வேதம் அழைக்கிறது. அது மாத்திரம் இல்லை, இவளை குறித்து பார்க்குறோம், கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ, அதாவது எல்லா வசதியும் படைத்த நல்ல செல்வ செழிப்புள்ள ஒரு பெண் என்று அவளை பார்க்கிறோம். அப்போது தேவ மனிதனாகிய எலிசா அவள் வீட்டிலே போய் தங்குவானா. தேவ மனிதனை வருந்தி அவள் சாப்பிட சொல்லி கனப்படுத்தி அனுப்பினாள். அது மாத்திரல்ல, அவளுக்குள்ளே ஒரு ஆவிகளை பகுத்தறியும் வரம் இருந்தது. இதில் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்திலே எப்போது வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். இப்போ பார்க்குறா, கணவன்கிட்ட போய் சொல்கிறா, இந்த தேவனுடைய மனிதர் பரிசுத்தவான். இன்றைக்கி நிறைய பெண்கள் ஏமாந்து போகிறாங்க, கள்ள ஊழியர்களிடம் ஏமாந்து போகிறாங்க, கள்ள உபதேசம் பண்ணுகிறவங்ககிட்ட ஏமாந்து போகிறாங்க. நீங்கள் ஜெபிக்கிறவங்களா இருந்தால் கர்த்தர் இப்படிப்பட்ட மக்களிடமிருந்து உங்களை காத்து கொள்வார். ஜாக்கிரதையாக இருக்கணும். யார் நம்ம வீட்டுக்கு வர்றாங்க, இவங்க எப்படிப்பட்டவங்க தெரியாமல் ஊழியக்காரன்னு சொன்ன உடனே எல்லாத்தையும் நம்பி எல்லாத்தையும் கொடுக்குறவங்க உண்டு. ஒரு சம்பவம் செய்தித்தாளில் படித்தேன். ஊழியக்காரன் ஜெபம் பண்ண வந்திருக்கிறேன்னு சொன்னவொடனே கண்ணை மூடி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போதே கழுத்தில் இந்த சங்கிலியை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்குது. ஜாக்கிரதையாக இருக்கணும். யார் வந்தாலும் யார் பண்ணாலும் இவள் தன் கணவனிடம் சொல்லாமல் எந்த காரியத்தையும் செய்கிறதில்ல. நிறைய பெண்கள் கணவனிடத்தில் மறைச்சி எல்லா காரியத்தையும் செய்வாங்க. இவள் பாருங்கள், 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவள் புருஷனை பார்த்து சொல்கிறா, இந்த பரிசுத்தவான் என்று பார்க்கிறேன். 10ஆம் வசனம், நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதிலே அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் குத்து விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றாள். பாருங்க, அழகா கணவன்கிட்ட கேட்டு ஊழியக்காரனை கனம் பண்ணுகிற ஒரு வாழ்க்கை. அருமையானவர்களே, ஊழியர்களை கனம் பண்ண வேண்டும். சில நேரம் ஊழியக்காரங்க வீட்டுக்கு வந்துட்டா நினைப்பாங்க, பணம் வசூல் பண்ண வந்துட்டாங்க, வேறு வேலையே இல்லை அப்படின்ட்டு. இல்லை அருமையானவர்களே, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளை, உண்மையாய் ஊழியம் செய்கிற பிள்ளைகளை நீங்கள் கனப்படுத்துவீர்களானால் அதற்குரிய ஆசீர்வாதம் கட்டாயம் கர்த்தர் தருவார்.
கர்த்தருடைய ஊழியக்காரர்களை நாம் கனப்படுத்த வேண்டும். அவர்களை அற்பமாய் எண்ணக்கூடாது. அவர்களுடைய தேவையிலே அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அவர்கள் உங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கும் போது அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். பாருங்க, அவன் அப்படி கவனித்தபடினாலே எலிசா அந்த பக்கம் போகும்போதெல்லாம் அவங்க வீட்டில் தங்கிட்டு போவாரான். ஒரு நாள் பார்த்து வேலைக்காரனை பார்த்து கேட்குறாரு, இவளை அழைத்து கொண்டு வான்னு சொல்கிறார். அவள் வந்து நிற்கிறான் சவர் ஓரமாக, அவன் அமைதியாக நிற்கிறான் இல்லை. அப்போது அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவிடத்தினாலாவது சேனாபதியின் இடத்தினாலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான். அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள். பாருங்க, அவளை கூட்டிகிட்டு வர்றாங்க. அவள் அமைதியாக நிற்கிறான். எலியா கேட்குறார், கேளுப்பா, அந்த பெண்ணுக்கு என்ன வேணும்? இவ்வளோ அக்கறையான அவளை கவனித்து கொள்கிறாளே, ஏதாவது ராஜா கிட்ட பேசணுமா, இல்லை சேனாதிபதிகிட்ட பேசணுமா, இல்லை என்ன வேணும் எனக்கு சொல்லு. அந்த காலத்தில் ராஜாக்கள் தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைக்கு அப்படியே செவி கொடுப்பாங்க. அதனால தான் அவர் கேட்டார். அதற்கு அவன் என்ன சொல்கிறா, என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேயா, எனக்கு ஒரு குறையும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போது அவளுக்கு என்ன செய்யணுப்பான்னு வேலைக்காரனை கேட்ட உடனே அவன் சொல்கிறான், அவளுக்கு பிள்ளை இல்லை, அவள் புருஷனும் பெரிய வயதுள்ளவன். பாருங்க, குழந்தை இல்லை, கணவனும் வயசானவன், அதை ஒரு குறையாவே அவள் நினைக்கவே இல்லை. அவள் சொல்கிறா, என் ஜனத்தின் நடுவே சுகமாய் குடியிருக்கிறேன். நிறைய நேரம் பெண்கள் ஒரு சின்ன குறை இருக்கட்டும், கணவனிடத்துலையோ பிள்ளைகளிடத்துலையோ ஐயோ முறுமுறுத்து கொண்டே இருப்பாங்க. ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை இருக்கிறதே இல்லை. அருமையானவர்களே, திருப்தியான வாழ்க்கையை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். எது இருந்தாலும் இல்லாட்டாலும் கர்த்தர் எனக்கு இருக்கிறார், எனக்கு கொடுத்தது போதும், உண்ணவும் உடுக்கவும் நமக்கு இருந்தால் போதும் என்று இருக்க கடவோம். வேதவசனம் சொல்கிறது, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். போதும், எனக்கு இருக்கிறது போதும். இந்த திருப்தியான வாழ்க்கை நமக்கு இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். பாருங்க, அவன் சொல்கிறான், ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய். உடனே அவன் சொல்கிறான், ஐயோ எனக்கு அபத்தம் சொல்லாதீங்க. ஆனால் பாருங்கள், சொன்னபடியே எலிசா சொன்னபடியே அந்த ஒரு பீரியடுக்குள்ளே அவள் குழந்தையை பெற்றாள் என்று பார்க்கிறோம். பாருங்கள், ஆண்டவரிடத்தில் போதுமென்ற திருப்தியான வாழ்க்கையோடு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இருந்தாள். கர்த்தருடைய ஊழியக்காரனை கனம் பண்ணா, அவருடைய வார்த்தைக்கு கனம் படுத்தினா, அவங்களுக்கு உதவி செய்தாள். என்ன நடந்தது? கர்த்தர் ஒரு குழந்தையை கொடுத்தார். 2 நாளாகமும் 16:9 இவ்விதமாய் சொல்கிறது, தம்மை பற்றி உத்தம இருதயம் உள்ளவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, உத்தம இருதயம், உத்தம இருதயம் இல்லை, இந்த பெண்ணுக்கு ஒரு உத்தம இருதயம் இருந்துச்சு. அதனால் கர்த்தர் தம்முடைய வல்லமையை அவளுக்கு விளங்க பண்ணினார், குழந்தையை கொடுத்தார். பாருங்க என்ன நடந்துச்சு. இந்த 2 ராஜாக்கள் 4 அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். அந்த பிள்ளை வளர்ந்தான். ஒரு நாள் அவன் அறுக்கிறவர்களிடத்தில் இருந்த தன் தகப்பன் அண்டைக்கு போயிருக்கும்போது தன் தகப்பனை பார்த்து, என் தலை நோகிறது, என் தலை நோகிறது என்றான். அப்பொழுது அவன் வேலைக்காரனிடத்தில், இவனை இவன் தாயின் இடத்தில் எடுத்துக்கொண்டு போய் விடு என்றான். அவனை எடுத்து அவன் தாயினிடத்தில் கொண்டு போனபோது அவன் மத்தியானம் மட்டும் அவள் மடியிலிருந்து செத்து போனான். பாருங்க, குழந்தை இறந்துருச்சு. மத்தியானம் வரைக்கும் மடியிலே வச்சு பார்த்தா பிள்ளை இறந்துருச்சு. நம்மனா என்ன செஞ்சுருப்போம்? பதறி அழுது கூச்சல் போட்டு கூட்டம் போட்டு இல்லை. வேத வசனம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவன் பதறான். பதறாதபடி அவன் என்ன காரியம் செய்த தெரியுமா? நான் கேட்கல, தேவனா கொடுத்தார். தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படி இந்த பிள்ளை பிறந்தான். அப்போ இந்த பிள்ளை என்ன செய்யக்கூடாது? சாகக்கூடாது. இந்த பிள்ளைய
ஆண்டவர் கொடுத்தபடினாலே இந்த பிள்ளை நன்றாக இருப்பான். அந்த ஒரு விசுவாசம் இருந்துச்சு. என்ன செஞ்சா தெரியுமா? 21ஆம் வசனம், அப்பொழுது அவள் ஏறி போய் அவனை தேவனுடைய மனுஷன் கட்டிலின் மேல் வைத்து அவன் வைக்கப்பட்ட அறையின் கதவை பூட்டி கொண்டு போய், செத்த பிள்ளைய அந்த எலிசா படுக்கிற கட்டில் மேலே கடத்திட்டான், கதவை பூட்டிட்டான். புருஷன்கிட்ட கூட சொல்லலை பிள்ளை செத்து போச்சுன்ட்டு. போய் என்ன சொல்கிறா, தன் புருஷனிடத்தில் ஆள் அனுப்பி நான் சீக்கிரமாய் தேவனுடைய மனுஷன் இருக்கும் இடம் மட்டும் போய் வரும்படிக்கு வேலைக்காரர்கள் ஒருவனையும் ஒரு கழுதையும் எனக்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னாள். அப்போ கூட சொல்லிட்டு தான் போகிறேன் ஹஸ்பண்ட்கிட்ட. இல்லை, அவர் கேட்குறார், இன்றைக்கி ஓய்வு நாள் இல்லை, அமாவாசை இல்லை, ஏமா போகிறேன்? எல்லாம் சரிதாங்க, இருக்கட்டும், நான் போகிறேன். வேகமாக போகிறா. போயிட்டே இருக்கும்போது தேவனுடைய மனுஷன் எலிசா தூரத்தில் பார்த்துட்டார். பார்த்த உடனே அவர் சொல்கிறார் வேலைக்காரனை பார்த்து, ஐயோ சூனேமியால் வருகிறா, என்னன்னு பார்ப்பா, நல்லா இருக்கிறியா, உன் புருஷன் நல்லா இருக்கானா, உன் பிள்ளை நல்லா இருக்குதா, போய் கேட்டுட்டு வான்னு சொல்கிறார். அந்த வேலைக்காரன் வந்து கேட்குறான், நல்லா இருக்கிறியாம்மா, உங்கள் வீட்டுக்காரர் நல்லா இருக்கா, உங்கள் பிள்ளை நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்டான். சுகந்தாயா, எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. இல்லை ஓன்னு வேலைக்காரன்ட்ட சொல்லவே இல்லை. ஆனால் அந்த தேவனுடைய மனுஷங்கிட்ட வந்த உடனே பாருங்கள் 27ஆம் வசனம், பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்து கொண்டாள். அப்பொழுது கேயாசி அவளை விலக்கி விட வந்தான். தேவனுடைய மனுஷன், அவளை தடுக்காதே, அவள் ஆத்துமா துக்கமாயிருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார் என்றான். அப்பொழுது அவள், நான் என் ஆண்டவனிடத்தில் ஒரு குமாரனை வேண்டுமென்று நான் கேட்டதுண்டா, எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று நான் சொல்லவில்லையா என்றான். பாருங்க, நான் கேட்டேனாயா, நீங்கள் தானே பிள்ளையை கொடுத்தீங்க, காலை பிடிச்சிட்டாங்க. அருமையானவர்களே, நம்முடைய பிரச்சனை நேரங்களில் நிறைய நேரம் மனுஷங்கிட்ட போய் நம்ம பிரச்சனையை சொல்கிறோம். அப்போது மனுஷங்கிட்ட சொல்லக்கூடாது, தேவனுடைய பாதத்தில் போய் விழுங்க. முதல்ல அவருடைய பிரச்சனை அவர்கிட்ட சொல்லுங்கள். அன்னாள் அப்படி தான் போய் ஜெபித்தாள், கண்ணீரை ஆண்டோடைய பாதத்தில் ஊற்றினார். மனுஷங்க நமக்கு ஒன்றுமே செய்ய முடியாது, கேயாசி ஒன்றும் செய்ய முடியாதுன்னு தெரியும், சுகந்தான்ப்பா நான் போகிறேன்னா. ஆனால் தேவனுடைய மனிதனிடத்தில் ஓடினாள். இன்றைக்கு நாம் தேவனுடைய பாதத்தை பிடித்து கொள்ளும்போது நமக்கு அற்புதம் நடக்கும். எலிசா சொன்னார், இதை கொண்டு போய் நீ அந்த பிள்ளை முகத்தில் வையின்னு சொல்லி தன்னுடைய தடியை கொடுத்தார். கேயாசி வேகமாக ஓடுறான், அற்புதம் நடக்கலை. அருமையானவர்களே, தேவ பிள்ளைகள் மூலமாக தான் அற்புதம் நடக்கும். நீங்கள் பரிசுத்தமாக வாழ்வீங்களானால், தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வீங்களானால், தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாக இருப்பீங்களானால் உங்கள் மூலமாக அற்புதம் நடக்கும். உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். மற்றபடி எவ்வளோ ஜெபித்தாலும் பதில் வராது, அங்கே ஒரு அற்புதம் நடக்காது. தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து அவரை பிரியப்படுத்துகிற பிள்ளைகள் மூலமாய் அற்புதம் நடக்கும். தானியேல் ஜெபித்த போது தேவதூதன் வந்து சொன்னான், நீ மிகவும் பிரியமானவன், ஆகையால் நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. பாருங்க, அந்த பெண் பதறாம ஓடி வந்து பிடிச்சிக்கிட்ட மாதிரி ஆண்டோடைய பாதத்தை பிடித்து கொள்ள வேண்டும். என்ன செஞ்சால் தெரியுமா? எலிசா போனார், அந்த வீட்டுக்குள்ளே போய் அந்த பிள்ளையை உயிரோடு எழுப்பி கொடுத்தார். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிற விதமாய், எலிசா தான் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய ஸ்திரீயை நோக்கி, நீ உன் வீட்டாரோடு கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கேயாகிலும் சஞ்சரி, கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார், அது 7 வருஷம் தேசத்தில் இருக்கும் என்று சொல்லியிருந்தான். அந்த ஸ்திரீ எழுந்து தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படி செய்து தன் வீட்டாரோடும் கூட புறப்பட்டு பெலிஸ்தரின் தேசத்தில் போய் 7 வருஷம் சஞ்சரித்தாள். பாருங்க, தேவனுடைய மனுஷனை கனப்படுத்தினதுனாலே, தேவனுடைய வார்த்தைக்கு கனம் கொடுத்ததுனால பஞ்சம் வரும் முன்னறிவிப்பு அவளுக்கு கொடுக்கப்பட்டது. பஞ்சத்தில் எல்லாம் செத்து போனாலும் இவன் பெலிஸ்தர் தேசத்தில் போய் அழகாக போய் தங்கிட்டான். பாருங்க, அதுக்கு பிறகு ஒருவேளை எலிசா செத்து கூட போயிருக்கலாம், தெரியல. அவள் திரும்பி வர்றா 7 வருஷம் கழிச்சு, ராஜா கிட்ட போய் முறையிட போகிறா. அவள் சொத்தெல்லாம் யாரோ அனுபவிச்சுட்டாங்க, வீடெல்லாம் யாரோ எடுத்துட்டாங்க, ஒன்றுமே இல்லை. அப்போ தான் அந்த கேயாசி அங்கே ராஜ சமூகத்தில் நிற்கிறான், எலிசாவின் வேலைக்காரன். அப்போ பார்த்தீங்கன்னா அவன் கேட்குறான், எலிசா என்ன அற்புதம்லாம் செஞ்சார்ப்பா, எனக்கு சொல்லினா ஒன்றா சொல்லிட்டு வரான். இந்த பொண்ணு போய் நின்ன உடனே, ராஜாவே இவளுடைய மகனை தான் உயிரோடு எழுப்புனாரு எலிசா சொன்ன உடனே ராஜா சொன்னால், ஒரு பிரதானியை அவளுக்கு தனியாக நியமித்து அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய். பாருங்கள்,
எல்லாம் அவளுக்கு வந்து சேர்ந்தது. ஹல்லேலூயா. அருமையானவர்களே, தேவனுடைய மனிதனை கனப்படுத்தினவளை கர்த்தர் கனப்படுத்தினார். நம்ம கூட இன்னைக்கு அந்த சூனேமியாளை போல தேவ மனிதர்களை கனம் பண்ண கற்றுக்கொள்வோம். நல்ல ஆவிக்குரிய பகுத்தறிகிற வரத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். கணவன்கிட்ட கேட்டு கேட்டு ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிற மனைவியாக இருக்கும்போது, ஒரு திருப்தியான வாழ்க்கை வாழும்போது, கர்த்தரை மாத்திரம் சார்ந்து கொள்ளும்போது, அவர் பேரில் விசுவாசம் வைக்கும்போது, கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்களையும் உயர்த்துவார். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த சூனேமியால் வாழ்க்கையிலிருந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்காக வாழ, உம்மை மாத்திரம் சார்ந்து கொள்ள, திருப்தியான வாழ்க்கை வாழ உதவி செய்யும். ஒருவேளை இந்த வேளையிலே கண்ணீரோடு, தேவையோடு, வியாதியோடு, பிரச்சனையோடு இருப்பார்களானால் இப்பொழுது அவர்களை தொடுங்க ஆண்டவரே. இவர்களுக்கும் ஒரு அற்புதத்தை செய்வீராக. தேவனுடைய வல்லமை கடந்து வரட்டும் ஐயா. சுகவீனமான பிள்ளைகளை வைத்து கொண்டு கதறுகிற தாய்மாருக்கு கர்த்தர் இறங்குவீராக. அந்த பிள்ளைகளை தொட்டு சுகத்தை கொடுப்பீராக என்று ஜெபிக்கிறோம் ஐயா. தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரதி மாதம் செவ்வாய்க்கிழமை காலை 10:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை மேய்ப்பனின் குரல் அலுவலகத்தில் உபவாச ஜெபம் நடைபெறும். வியாதியஸ்தர்களுக்காக ஜெபம் ஏறெடுக்கப்படும். மனக்குழப்பத்தில் செய்வதறியாது திகைப்பவர்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனைகளும் வழங்கப்படும். எங்களை தொடர்பு கொள்ள விரும்புவோர் திரையில் காணும் எண்களை தொடர்பு கொள்ளவும்.